கடலூர் புவனகிரியில் பள்ளி மாணவர்கள் சாப்பிட்ட காலை உணவில் பல்லி இருந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லை என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சிகிச்சைக்காக மாணவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். தற்போது உணவில் பல்லி இருந்தது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? எத்தனை மாணவர்கள் இந்த காலை உணவை உட்கொண்டார்கள்? என்ன சிகிச்சை தற்போது அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது? கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள ஆதிவராகநத்தம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கிட்டு இருக்குது. இதுல 120க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இன்று காலையில அந்த பள்ளியில வழங்கப்பட்ட காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட உணவுல ஒரு பள்ளி இருந்ததா ஒரு மாணவன் எடுத்து காட்டியிருக்காரு. இந்த உணவை 18 பேர் சாப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நிலையில பள்ளி ஆசிரியர்கள் அருகில் உள்ள புவனகிரி மருத்துவமனையிலிருந்து செவிலியர்களை வரவைத்து அவர்களுக்கு முதலுதவி அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த தகவல்களை கேள்விப்பட்ட பெற்றோர்கள் தற்போது பள்ளியில ஆசிரியர்களிடமும் மற்றும் அந்த செவிலியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதன் காரணமாக தற்போது இந்த 18 மாணவர்களும் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல நிலையில் இருக்கும் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சையானது தற்போது அளிக்கப்பட்டு இருக்கு. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தேவநாதன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.